நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை பார்க்கலாம். பொதுவாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்று எல்ஓடி, இன்னொன்று ஹெச்ஓடி. எல்ஓடி அப்படின்னா லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்னொன்று ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், இதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள கீவேர்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வெறும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல லோயர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய மெமரியை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் மெமரி, அதில் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கேண்டிடேட்டை இருக்குதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டெஸ்ட்டோட நோக்கமாக இருக்கும். இதே இது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டெக்ஸ்டோட டீப்பர் அனாலிசிஸ் இருக்கா, அவங்களோட இவாலுவேட் பண்ண தெரியுதா, அந்த டெக்ஸ்ட்டை மற்ற நாலேஜையும் இதில் ஒரு சிந்தசைஸ் பண்ண முடியுதா, ஒரு ப்ராடர் கான்டெக்ட்ல ஒரு பர்டிகுலர் ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸையுமே இந்த ரெண்டு டைப்ல பிரிச்சிடலாம். லோயர் ஆர்டர் திங்கிங் லெவல் கொஸ்டின்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் லெவல் கொஸ்டின்ஸ். ஸோ இதை ஒன் பை ஒன் இப்போ பார்க்கலாம். இந்த எல்ஓடி, ஹெச்ஓடி இந்த ரெண்டுமே ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் தான் அந்த சிலபஸே ஃப்ரேம் பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை 1, 2, 3, 6 1 பேசிக்காக வச்சுக்கணும், 6 ஹையஸ்ட் லெவலாக வச்சுக்கணும். இப்போ ரீகாலிங், ஸோ லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், இதுவும் லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். இதில் இருக்கிற 6 லெவலில் ஃபர்ஸ்ட் 2 லெவல் எல்ஓடி, ரீகாலிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறோம், அதில் சில விஷயங்களை ஞாபகம் வைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது ஒரு 50% கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம சில பேர் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஃபால்ஸ் ஹோப்பையும் கொடுத்துரும். இப்போ ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு செட்டில், அதில் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப மூளையை போட்டு கசக்கி யோசிக்க வேண்டியதே இல்லை. எப்போ இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆச்சு, ஸோ யார் இந்த கேரக்டர், இந்த மாதிரி பேசிக் லெவல் கொஸ்டின். இப்போ நமக்கு அடுத்த லெவல் ஹையர் ஆர்டர் லெவல் திங்கிங் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்ளை, அந்த நாலேஜை அப்ளை பண்ணுறது. இப்போ மேத்தமேட்டிக்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ இது இருக்கும், சம்ஸ் இருக்கும், நீங்கள் போட்டு பார்க்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி அனலைஸ், லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஸோ அனலிட்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லைன் கொடுத்து இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது அது உங்களுடைய அப்ளை அனலைஸ்க்கு கீழே தான் வரும். அடுத்து இவாலுவேட், கிரியேட். பொதுவாக கிரியேட் அப்படிங்கிறது அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர்ஸ்க்கு போயிடும். ஸோ இவாலுவேட் அப்படிங்கிறது அசஸ்மெண்ட் தான். இது கிட்டத்தட்ட ஹையர் ஆர்டர் திங்கிங் லெவல். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்ல நடந்தாலும் பெரும்பாலும் இதை ஃபர்ஸ்ட் 5 லெவல்ல தான் இருக்கும். இதை நாலேஜ் லெவல், கே லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 2, 3, 4, 5. இதில் ஃபர்ஸ்ட் 2 லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், 3 to 6 ஹையர் ஆர்டர் லெவல் திங்கிங். ஓகே, இதை எப்படி நம்ம கொஸ்டின்ஸ்ல அவங்க இருந்தா நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு லெவலுக்குமே சில கீவேர்ட்ஸ் இருக்கு. இப்போ சில நேரத்தில் கொஸ்டினை பார்த்த உடனே இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் ஆன்சர் தப்பாக இருக்கும். கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஐயோ இது இந்த கொஸ்டின்ல அப்படின்னு தோணும். ஸோ அப்போ நமக்கு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சீக்கிங் கொஸ்டின்ஸா இல்லைன்னா அனலிட்டிக்கல் எபிலிட்டி தேவைப்படுற கொஸ்டின்ஸான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ ரிமெம்பர்னு சொல்லுவோம், அந்த ஃபர்ஸ்ட் லெவல். இதுக்கு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. லிஸ்ட், ரீகால், ஐடென்டிஃபை, டிஃபைன், நேம், ரெகனைஸ், டிஸ்கிரைப், கிளாசிஃபை. இதெல்லாம் லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான சில கீவேர்ட்ஸ். அதே மாதிரி செகண்ட் லெவல், கே லெவல் 2, அதில் அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுறதுக்காக சம்மரைஸ், எக்ஸ்பிளைன்,
இன்டர்பிரட், பேராஃப்ரேஸ், டிஸ்கஸ், கம்பேர். இதுலையும் பெரும்பாலும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எதுலையும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு கீவேர்ட்ஸ் வந்து இந்த ரிமெம்பருக்கு கீழே கொடுத்துருக்குல இந்த விஷயங்கள் தான். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்து அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டினை பத்தி ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஓகே, இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனை சீக் பண்ற கொஸ்டின் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த லோயர் ஆர்டர் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நிறைய தடவை படிக்கணும். இல்லைன்னா மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய தடவை படிக்கணும். ஸோ அதில் இருக்கிற ஈவெண்ட்ஸ், கேரக்டர்ஸ், தீம்ஸ், இம்பார்ட்டன்ட் கோட்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை படிக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் சொன்னால் கோட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அதனால வெல் ப்ரிப்பேர்ட். இல்லை, கோட்ஸ் வந்து லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ்க்கு கீழே தான் வரும். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மற்ற தீம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ இதில் வந்து சிம்பலிசம், ஐரணி, மெட்டஃபர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? பிளாட் என்ன, சப் பிளாட் என்ன, இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் கோட்ஸ், இது எல்லாம் வந்து அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 லெவல் லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி இப்போ டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பொதுவாக எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கும். நீங்கள் வின் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம்லாம் அந்த 120+ எடுத்த எல்லாருக்குமே மேக்ஸிமம் வேலை கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த 110 அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், சில பேர் பக்கத்தில் வந்து விட்டுருப்பீங்க. இப்போ இந்த டிஃப்ரென்ஸே எதில் வருது அப்படின்னா, யாரு இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் உள்ள கொஸ்டின்ஸை டேக்கிள் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வின் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் நெட்லேருந்து எடுத்து வாசிக்கிறீங்க, இல்லைன்னா புக்லேருந்து எடுத்து வாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ஓரளவுக்கு புரிஞ்சுதுனாலே அந்த ஃபர்ஸ்ட் 2 லெவல் கொஸ்டின்ஸை வந்து யாருனாலும் புரிஞ்சுக்கிட்டு எழுதிடலாம். ஆனால் நீங்கள் இந்த ஹையர் லெவல் கொஸ்டின்ஸை நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி டெக்ஸ்ட் வேணும். இப்போ பாருங்களேன், இப்போ அனலைஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சில கீவேர்ட்ஸ் இருக்கு. கம்பேர், கான்ட்ராஸ்ட், கேட்டகரைஸ், எக்ஸாமின், அந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் இருக்கு. இவாலுவேட்டும், ஆர்கியூ, கிரிட்டிக், ஜஸ்டிஃபை. பெரும்பாலும் இதில் வந்து நமக்கு வந்து 2 இது நெட் எக்ஸாம்லாம் ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் லெவல் கொஸ்டின் உண்டு. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், அடுத்து வந்து அசம்ஷன், அது செகண்ட் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன். கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க, போத் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் த எக்ஸ்பிளனேஷன் இஸ் ரைட் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இஸ் நாட் ரைட். இல்லைன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பட் எக்ஸ்பிளனேஷன் இஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ், இது எல்லாமே வந்து அனலைஸ், இவாலுவேட்டுக்கு கீழே வரும். ஸோ கிரியேட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் பெரும்பாலும் அந்த டிஸ்கிரிப்டிவ்ல தான் வரும். பட் இருந்தாலும் சில கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ஸோ நியூ கொஸ்டின்ஸ், இதெல்லாம் அப்ளை பண்ணி கேட்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹையர் ஆர்டர் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது கொஸ்டின் ஃப்ரேமிங்கும் கஷ்டம், டேக்கிள் பண்ணுறதும் கஷ்டம். பெரும்பாலும் ஒரு 20 to 30% கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஹையர் ஆர்டர் லெவல் திங்கிங்ல இருக்கும். இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் லெவல் திங்கிங் கொஸ்டின்ஸை எப்படி வந்து நாம டேக்கிள் பண்றது? இப்போ ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ டாப் டு பாட்டம் ஒரு போயட்ரி தான் எல்லா லைனுமே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சரி வராது. யூ ஹாவ் டு கோ பியாண்ட் த டெக்ஸ்ட். நீங்களாவே புது தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், மோட்டிவ் ஆஃப் தி கேரக்டர் இருக்கணும், வை த ரைட்டர் சோஸ் டு ரைட் ஆன் திஸ் தீம், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிட்ரேச்சர்ல டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்க கையில் இருக்குது. கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது 2 கான்டெக்ஸ்ட் இருக்கு. ஒன்று த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரைட்டிங் தட் டெக்ஸ்ட், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையில ஒரு ரைட்டர் வந்து அந்த பர்டிகுலர் போயமோ இல்லைன்னா ஒரு நாவலோ டிராமாவோ எழுதினாருன்னு பார்க்கறது. இன்னொரு கான்டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்ல உள்ள கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்.
அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன்ஸ் பார்க்கணும். இதே மாதிரி சிமிலர் ஒர்க் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ சில நேரத்தில் நிறைய ஷேக்ஸ்பியரோட வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் வந்து பின்னாடி வந்து நாவல்ஸ்க்கே டைட்டில்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தோண்டி துருவி எடுத்து ஆராய்ஞ்சு கனெக்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். பெரும்பாலும் இந்த லெவல் கொஷினில் வந்து உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் அதில் பாஸ்ட் கொஷின்ஸ்லேருந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆன் தி ஹோல் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஷின் லோயர் ஆர்டரா ஹையர் ஆர்டரா அப்படின்ட்டு வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் லோயர் ஆர்டர் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுடைய மெமரியிலேருந்து ஃபில் பண்ணிட முடியும். கொஞ்சம் யோசித்தா மறந்தது கூட ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆனால் அந்த ஹையர் ஆர்டர் லெவல் திங்க் அந்த கொஷினிங் ஃப்ரேஸ்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த கீவேர்ட்ஸ்லேருந்தே கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஓகே இதுக்கு வந்து இவ்வளவு ஈஸியாக ஆன்சர் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அனலைஸ் பண்ணி அந்த ஆன்சரை அரைவ் பண்ணணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். வந்து வெறும் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஃபியூச்சர் வீடியோவில் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் லிட்ரேச்சர்லேருந்து கொடுப்போம். அது போக பாஸ்ட் கொஷின்ஸ்ல இருந்தும் என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒன் பை ஒன் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை எங்கள் கூட ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா, feel free to call us in the given number. Thank you. All the best. Have a nice day.